உள்ளத்தில் தோன்றுகின்ற சில வெறுப்புகளும் பிடித்தமான விருப்பங்களும் மனிதனுக்கு அது இயல்பு. சில விஷயங்கள், சில காரியங்கள், சில நபர்கள், இது எல்லாம் ஒரு மனிதன், ஏன் சில இடங்களை கூட சில மனிதன் விரும்புகிறார், அதில் ஒரு விருப்பம் ஏற்படுகிறது. அதே போன்று அதற்கு எதிர்மறையான வெறுப்பும் ஏற்படுகிறது. இந்த வெறுப்பும் என்பது ஒரு உள்ளத்தை சார்ந்த, கல்வை சார்ந்த ஒரு விஷயம். அது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற விருப்பம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற விருப்பமும் அல்லாஹ்வுக்காக வேண்டி இருக்கிறதா? நபிமார்கள், ரசூல்மார்கள், சஹாபாக்கள், நல்லோர்களுடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் அவர்களுக்கும் இந்த வெறுப்பும் சில விருப்பங்களும் இருந்திருக்கிறது. ஆனால் அவருடைய வாழ்க்கையை படிக்கும் பொழுது தெரியும், அவருடைய விருப்பமும் அல்லாஹ்வுக்காக வேண்டி இருந்தது, அவர்களுடைய வெறுப்பும் அல்லாஹ்வுக்காக வேண்டி இருந்தது. தன்னுடைய சுய லாபத்திற்காக வேண்டி, தனக்காக வேண்டி அவர்கள் எதையும் வெறுக்கவும் இல்லை, விருப்பப்படவும் இல்லை. உண்மையில் சொல்ல போனால் அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒன்றை விரும்புவதும், அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒன்று வெறுப்பதும், அல்லாஹ்வுக்காக வேண்டி நேசிப்பதும், அல்லாஹ்வுக்காக வேண்டி கோவிப்பதும் என்பது ஒரு பக்குவம் பெற்ற உன்னதமான வாழ்க்கையினுடைய ஒரு பகுதி. அது எனக்கு ஒருவர் மீது ஒரு விருப்பம் வருகிறது, ஒரு நேசம், அன்பு வருகிறது என்று சொன்னால் அது அல்லாஹ்வுக்காக வேண்டி இருப்பது என்பது மிக குறைவு. காரணம், அவர் மீது சொத்து இருக்கிறது, சுகம் இருக்கிறது, அவருடைய பதவி அந்தஸ்து இருக்கிறது. நான் அவர் மீது நான் விருப்பம் வைத்தால், ஒரு அன்பு வைத்தால் எனக்கு அவர் மூலமா ஒரு காரியம் நடக்கும். அவரால் எனக்கு எந்த தேவையும் இல்லை. அவரை நான் அன்பு வைத்து விருப்பம் வைப்பது எனக்கு எந்த தேவையும் இல்லை, என்று அவரால் எனக்கு எதுவும் நடக்க போறதில்லையே அப்படிங்கிற ஒரு விதமான வெறுப்பு. இப்ப சமூகத்துக்கு மத்தியில், அதிகமான இஸ்லாமியர்களுக்கு மத்தியில் ஒரு விதமான, ஒரு வித்தியாசமான குணமாக இது இன்றைக்கு இருக்கிறது. உங்களுக்கு ஒரு நண்பரை பிடித்திருக்கிறது, அவர் மீது நீங்கள் தோழமை வைத்திருக்கிறீர்கள் சொன்னால் யாருக்காக வேண்டி அந்த விருப்பம், அந்த நேசம்? நீங்கள் அவரை கோபிக்கிறீர்கள், அவரை விட்டு பிரிகிறீர்கள் சொன்னால் யாருக்காக வேண்டி இந்த கோபமும் வெறுப்பும்? சிந்தித்து பாருங்க. இதுல 99% இல்லை, 100 கூட சொல்லலாம், அதிகமானது தன்னுடைய சுய மரியாதைக்காக வேண்டியும் சுயநலத்துக்காக வேண்டுமே தவிர வேறொன்று இல்லை. ஒன்றாக இருந்த ஒரு நபரை கலட்டி விடுவதற்கு காரணம் என்ன? அவரை விட்டு விலகி ஒதுங்கி போவதற்கு காரணம் என்ன? அல்லாஹ்வுக்காக வேண்டியா செய்கிறோம்? அவன் எவ்வளவு பெரிய ஹராம் செய்தாலும், எவ்வளவு பெரிய தவறுகள், பாவங்கள் செய்தாலும் அவன் மீது எனக்கு வராத வெறுப்பு என்னுடைய சுயமரியாதை விஷயத்துல, என்னுடைய சுயநல விஷயத்துல கொஞ்சம் கை வச்சுட்டு அவன் மீது எனக்கு கோபமும் வெறுப்பும் வருகிறது. அப்ப இந்த கோபமும் இந்த வெறுப்பும் இந்த நிலை உனக்காக வேண்டிதான் இருக்கிறது, அல்லாஹ்வுக்கு வேண்டி எங்க இருக்கிறது? அவர் காசு பணத்தை கொடுக்கிறார், வெளிநாட்டுக்கு போய் உதவி செய்கிறார், அங்கிருந்து காசு பணம் போடுகிறார், என்னுடைய சகல காரியங்கள் கலந்து கொள்கிறார் சொல்லும்போது தானா ஒரு அன்பு பாசம் வருகிறது. எங்கிருந்து வருகிறது? இங்க அல்லாஹ்வுக்காக வேண்டி. ஆனால் இங்கு மார்க்க நமக்கு சொல்லித் தருகிறது, நீ ஒருவனை விரும்புவதாக இருந்தாலும் அது அல்லாஹ்வுக்காக வேண்டி இருக்க வேண்டும், நீ ஒருவனை வெறுப்பதாக இருந்தாலும் அது அல்லாஹ்வுக்காக வேண்டி இருக்க வேண்டும். மன் அஹப்ப லில்லாஹ் வ அப்கத லில்லாஹ் வ அஅதா லில்லாஹ் வ மனஅ லில்லாஹ் ஃபகத் இஸ்தக்மலல் ஈமான் அவ் கமா கால அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். ஈமானுடைய பூரணத்துவம், ஈமானுடைய சுவை, கனி, அந்த ரசனை எங்க இருக்கிறது தெரியுமா? வெறுப்பும் விருப்பமும் அது அல்லாஹ்வுக்காக வேண்டி இருந்தால் மட்டுமே. பெருமானார் சொல்லுகிறார்கள், எவர் ஒருவர் அல்லாஹ்வுக்காக வேண்டி விரும்புகிறாரோ, எவர் ஒருவர் அல்லாஹ்வுக்காக வேண்டி கோபப்படுகிறாரோ, எவர் ஒருவர் அல்லாஹ்வுக்காக வேண்டி கொடுக்கிறாரோ, எவர் ஒருவர் அல்லாஹ்வுக்காக வேண்டி தடுக்கிறாரோ, இது பூரணமான ஈமானுடைய அடையாளம். அவருடைய ஈமான் பூரணமாகிவிட்டதுன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுக்காக வேண்டி விரும்புவது என்றால் என்ன? அவருடைய நல்ல பண்புகள், அவருடைய நல்லொழுக்கம், அவருடைய இபாதத்,
அவரோடு எனக்கு ஒரு மஹப்பத் எதனால் ஏற்படுகிறதுனால் அவர் அல்லாஹ்வோட மஹப்பத்தா இருக்கிறார். அவர் அல்லாஹ்வுக்கு விருப்பமான மனிதராக இருக்கிறார். அவருடைய வார்த்தைகள் நயமாக இருக்கிறது, நாணயமாக இருக்கிறது. அவருடைய கொடுக்கல் வாங்கல் ஹலாலாக இருக்கிறது. அவருடைய வாழ்க்கை பக்குவமாக இருக்கிறது. அவருடைய தனிப்பட்ட அனைத்து காரியமும் அல்லாஹ்வுடைய விருப்பத்துக்குரிய மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காட்டி தந்த அந்த சுன்னத்தான வழிமுறைக்கு ஒத்ததாக இருக்கிறது. அதனால் எனக்கு அவர் மீது ஒரு விருப்பம் வருகிறது சொன்னால் இது அல்லாஹ்வுக்காண்டி வருகிற விருப்பம். அவருடைய செயல் ஹராமாக இருக்கிறது, அவருடைய கொடுக்கல் வாங்கல் ஹராமாக இருக்கிறது. அவர் தவறான விஷயங்களை பாவிக்கிறார், தவறான விஷயங்களை அவர் கவனத்தை செலுத்துகிறார், வீணாக தன்னுடைய கால நேரத்தை செலவு செய்கிறார். இருக்கப்பட்ட ஹராமான எல்லா செயல்களும் அவரிடத்தில் இருக்கிறது, மார்க்கம் தடுத்த விஷயம் அவரிடத்தில் இருக்கிறதுன்னு சொன்னால் அவர் மீது எனக்கு கோபம் வந்தால் அது ஈமானுடைய அடையாளம். அவருக்கு கொடுத்தால் அந்த காரியத்தை கொண்டு அவர் நல்லது செய்வார். அவருடைய கஷ்டத்தில் அவர் உதவியை பெற்றுக்கொள்வார். அல்லாஹுக்காக வேண்டி கொடுப்பது அப்படின்னா என்ன அர்த்தம்? அல்லாஹுடைய பொருத்தத்திற்காக வேண்டி கொடுப்பது. அல்லாஹ் தன்னை பொருந்தி கொள்ள வேண்டும். அல்லாஹ் இந்த சிறிய கொடை தர்மத்தை வைத்து அல்லாஹ் எனக்கு மறுமையில் உயர்ந்த அந்தஸ்து தர வேண்டும், அவருடைய பொருத்தம் தர வேண்டும், அவருடைய சொர்க்கத்தை தர வேண்டும், நாளை கியாமத்தினால் வெற்றி பெற வேண்டும் என்கிற இந்த எண்ணம் இருந்தால் இது அல்லாஹுக்காக வேண்டி கொடுப்பது. கொடுத்தால் அதை வைத்து அவன் இன்னும் சீரழிவான், அவன் இன்னும் நஷ்டத்தில் அல்லாஹுடைய ரஹ்மத்தை விட்டு தூரமாகுவான். இதுக்கு பிறகு நாம் கொடுத்தால் அவன் அல்லாஹுவை மறந்து விடுவான் என்றிருந்தால் இது அல்லாஹுக்காக வேண்டி தடுப்பது. இது அனைத்திலும் நாம் விளங்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? உன் வாழ்க்கை அல்லாஹுக்காக வேண்டி இருக்க வேண்டும். உன்னோடு அல்லாஹ் இருக்க வேண்டும். உனக்குள் அல்லாஹ்வுடைய நினைவு இருக்க வேண்டும். நீ அல்லாஹுக்காக வேண்டியே இருக்க வேண்டும். உன் செயல்களும் எண்ணங்களும் உன்னுடைய அனைத்தும் அல்லாஹ்வோடு சம்பந்தப்பட்டிருக்க வேண்டும் என்பதை தான் இங்கே ஞாபகப்படுத்தப்படுகிறது. வஜபத் மஹப்பதி, என்னுடைய அன்பு, என்னுடைய இரக்கம் இருவர்களுக்கு வாஜிபாகிவிட்டது, கட்டாயமாகிவிட்டது. எவர் மீது அல்லாஹ்வுடைய அன்பும் இரக்கமும் கட்டாயமாகிவிட்டதோ அவர் உலகத்திலும் அவன் விரும்பிய அடியான், நாளை மறுமையிலும் அவனை நெருங்கிய நல்லோர்களுடைய கூட்டத்தில் அவன் சேருவான். அவன் ரஹ்மத்துக்கு உரியவனாக அவன் மாறுவான். அல்லாஹ்வுடைய மஹப்பத்தை பெற்றவர்கள். இத்துணை அமல்களும் இவ்வளவு வணக்க வழிபாடுகளும் தம் வாழ்க்கையில் மேற்கொள்ள வேண்டும் என்று நமக்கு வழிகாட்டியிருக்க காரணம் என்ன? அவனுடைய அன்பை பெறதானே. அந்த அன்பை தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் இந்த ஹதீஸில் கொண்டு ஞாபகப்படுத்தி சொல்வார்கள். அல்லாஹ் சொல்வார்கள், அந்த அன்பு இருவர்களுக்கு வாஜிபாகிவிட்டது. யாரு தெரியுமா? எனக்காக வேண்டி ஒருவருக்கு ஒருவர் அன்பு பாராட்டுகிறாரே அந்த இருவர்களுக்கு. எனக்காக வேண்டி நல்ல காரியங்களை போய் அமர்ந்து கொள்கிறார்களே, நல்ல பல மஜ்லிஸ்களை போய் அமர்கிறார்களே, அவர்களுக்காக. எனக்காக வேண்டி தன்னை அர்ப்பணிக்கிறார்களே, காலம் நேரம் பாராது இந்த மார்க்கத்திற்காக வேண்டி, இந்த சமூக நலத்திற்காக வேண்டி, அல்லாஹுடைய திருப்பொருத்தம் ஒன்று மட்டுமே நமக்கு போதும் என்கிற நல்ல எண்ணத்தோடு உழைக்கக்கூடிய இருவர்களுக்கு, பலர்களுக்கு அல்லாஹுடைய ரஹ்மத் கட்டாயமாகிவிட்டது, இரக்கம் கட்டாயமாகிவிட்டது என்று ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள். எனக்காக வேண்டி போய் சந்திக்கக்கூடியவர்கள், ஒரு நோயாளியாக இருந்தாலும், ஒரு கஷ்டவாளியாக இருந்தாலும், ஒரு ஏழையை போய் சந்திப்பதாக இருந்தாலும், எனக்காக வேண்டி செய்யக்கூடியவர்களுக்கு என்னுடைய அன்பு வாஜிபாகிவிட்டது என்று அல்லாஹ் சொல்லுகிறான் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார். சய்யிதுனா அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுடைய வாழ்க்கை வரலாறில் நான் நினைக்கிறேன், ஹைபர் யுத்தம் என்று நினைக்கிறேன். ஆக்ரோஷமாக போர் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு எதிரியை கீழே வீழ்த்தி சய்யிதுனா அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் வாளால் வெட்ட முனையும் பொழுது அந்த எதிரி முகத்தில் துப்பிவிட்டான். அலிநாயகத்துடைய பொன்னான அழகான அந்த முகத்தில் அவன் காரை உமிழ்ந்து விட்டான். எதிரி கீழே, அலிநாயகம் மேலே. வெட்ட வேண்டிய கட்டம். இதில் அவன் எச்சு துப்பி விட்டான் என்பதனால வெட்டாமல் அவனை விட்டு விட்டார்கள். நாம இருந்தால் பிறகு கேட்கப்பட்டது
அவனை வெட்ட முனையும் பொழுது அவன் துப்பினானே, ஏன் வெட்ட மறத்தீர்கள்? வெட்டியிருக்கலாமே, அவனை கொலை செய்திருக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய எதிரியாச்சு அவன் என்று சொல்லும் பொழுது அலிநாயகம் சொன்னார்கள், நான் இந்த போரை, இந்த யுத்தத்தை அல்லாஹுக்காக வேண்டி மாத்திரமே, அவன் பொருத்தத்திற்காக வேண்டி மாத்திரமே நான் செய்கிறேன். இவனின் முகத்தில் துப்பிவிட்டான், அதற்கு பிறகு நான் வெட்டினால், அவனை கொலை செய்தால், என் முகத்தில் துப்பியதற்காக வேண்டி நான் அவனை வெட்டியதாக, கொலை செய்ததாக ஆகிவிடும் என்பதை நான் பயந்தேன். அதனால் தான் விட்டுவிட்டேன். எவ்வளவு இஹ்லாஸ், எவ்வளவு ஒரு தூய்மை! அது நம் வாழ்க்கையில் நிறைய படிப்பினைகள் அந்த பெருமக்களிடத்தில் இருக்கிறது. அதில் ஒன்றுதான் அல்லாஹுக்காக வேண்டும் உன்னுடைய நேசம் இருக்க வேண்டும், அல்லாஹுக்காக வேண்டும் உன்னுடைய கோபம் இருக்க வேண்டும், அல்லாஹுக்காக வேண்டும் உன்னுடைய விருப்பம் இருக்க வேண்டும், அல்லாஹுக்காக வேண்டும் உன்னுடைய வெறுப்பும் இருக்க வேண்டும். அல்லாஹுக்காக வேண்டும் உன் வாழ்க்கை அமைத்துக் கொள்வாயா.